முக்கிய செய்தி, திமுக மாநிலங்களவை வேட்பாளர்களுடைய பட்டியல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர். வணக்கம் சாமுவேல். மாநிலங்களவை தேர்தல் வரும் ஜூன் 19ஆம் தேதி நடைபெற இருக்கும் நிலையில் திமுக சார்பில் மாநிலங்களவை வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கும் வேட்பாளர்கள் யார் யார்? கனகதாரா, மாநிலவை உறுப்பினர் தேர்தலானது ஜூன் 19ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் திமுக தரப்பில் போட்டியிடக்கூடிய திமுக வேட்பாளர்கள் மற்றும் அதே போல அதன் கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய மக்கள் நீதி மைய வேட்பாளர் பட்டியலானது வெளியிட்டு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தற்போது வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக ஜூன் 25ஆம் அதாவது 2025ஆம் ஆண்டு ஜூன் 19ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய மாநிலவை தேர்தலில் அதாவது திராவிட முன்னேற்ற கழக சார்பில் போட்டியிடக்கூடிய 4 இடங்களானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதில் 3 இடங்களில் திமுக வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள் என்றும் அதே போல ஏற்கனவே ஒப்பந்தம் செய்யப்பட்டதின் அடிப்படையில் மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு இடமானது ஒதுக்கப்படுவதாக அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மக்கள் நீதி மையம் சார்பாக கட்சி தலைவர் கமலஹாசன் போட்டியிடுகிறார். அதே போல மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு இடமானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் திமுக வேட்பாளராக ஒரு இடம், அதாவது வில்சன் அவர்களும் அதே போல சிவலிங்கம் மற்றும் அதே போல கவிஞர் சல்மான் ஆகியவர்களுக்கு இந்த இடங்களானது ஒதுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் 19ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய மக்களவை தேர்தலில் திமுக தரப்பில் இந்த மக்களவை தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் பட்டியலானது அறிவித்து அக்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. கனகதாரா, சாமுவேல், திமுகவினுடைய எம்பியாகவும் வழக்கறிஞராக இருக்கக்கூடிய வில்சன் ஆனவர் ஏற்கனவே மாநிலங்களவை உறுப்பினராக இருந்திருக்கிறார். அவருக்கு மீண்டும் வாய்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் மக்கள் நீதி மைய கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கமலஹாசனுக்கு ஏற்கனவே ஒப்பந்தம் செய்யப்பட்டபடி அவருக்கு ஒரு சீட் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் இருவர் திமுக சார்பாக வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கும் மேலும் இருவர் குறித்த விவரங்கள் இருந்தால் பதிவு செய்யுங்கள். அதாவது திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் போதே மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு மக்களவை உறுப்பினர் இடம் கேட்டிருந்தனர். இந்த அடிப்படையில் தான் தற்போது மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு இடமானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தில் கமலஹாசன் தேர்ந்தெடுக்கப்படுவாரா இல்ல கட்சியில் வேறு யாராவது அந்த போட்டியிடுவார்களா என பின்னர் அறிவிக்கப்படும். அது மட்டுமல்லாமல் இந்த திமுக வேட்பாளர் பொறுத்தவரை ஏற்கனவே வழக்கறிஞராக இருக்கக்கூடிய வில்சன் மாநில உறுப்பினராக இருக்கக்கூடிய நிலையில் தற்போது மீண்டும் அவருக்கு வாய்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அதே போல சிவலிங்கம் மற்றும் அதே போல கவிஞர் சல்மான் ஆகியோர்களுக்கு இப்போ புதிதாக இந்த திமுக தரப்பில் இந்த மாநிலவை உறுப்பினராக போட்டியிடுவதற்காக இந்த பட்டியலில் இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் அந்த கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் தற்போது இந்த 2 நபர்களின் பெயரை வேட்பாளர்களாக தற்போது அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கனகதாரா, திமுக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சியான மக்கள் நீதி மையம் சார்பாக மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் குறித்த விவரத்தை பதிவு செய்தமைக்கு நன்றி சாமுவேல்.